வெல்கம் டு PyCodeDG. நாம இந்த வீடியோவில் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான் இங்கேயும் வந்து ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸும் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸும் வந்து அடிஷனலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர் என்ன இருக்கும்? ப்ளஸ், மைனஸ், அப்புறம் வந்து மல்டிப்ளைக்கு வந்து ஸ்டார் யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து டிவிஷன். ஓகே, இங்கே அடிஷனலாக இன்னொன்று இருக்குது, ஃப்ளோர் டிவிஷன், ஸ்லாஷ் ஸ்லாஷ் அப்படி கொடுக்கலாம். இது வந்து ஃப்ளோர் டிவிஷன். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த மாதிரி கிடையாது. இது வந்து எக்ஸ்பனன்ஷியல் டபுள் ஸ்டார். ஓகே, அடுத்து வந்து மாடுலஸ் டிவிஷன், பர்சன்டேஜ் வந்து மாடுலஸ் டிவிஷன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சே வி டேக் a is equal to 20 எடுத்துக்குவோம், b is equal to 10 எடுத்துக்குவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? a plus b. ஓகே, print a plus b. ஸோ நமக்கு என்ன வரும்? 30 அப்படின்னு வரும். Let's try. ஸோ 30. இது வந்து இதே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? a plus minus b. ஸோ நமக்கு என்ன வரும்? 10ன்னு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை. மல்டிப்ளை நமக்கு என்ன வரணும்? 200 வரணும். ஸோ 200. அடுத்து வந்து டிவிஷன். ஸோ டிவிஷன் என்ன வரணும்? 20 divided by 10. அப்போ நமக்கு வந்து 2 வரணும். ஆனால் என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா 2.0ன்னு டிஸ்பிளே ஆகும். ரீசன் வை டிவிஷன் வந்து என்னன்னா ஃப்ளோட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இஸ் நாட் இண்டீஜரா ரிட்டர்ன் பண்ணாது, ஃப்ளோட்டா ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுவே நீங்க வந்து இப்போ ஃப்ளோர் டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா இண்டீஜரா தான் டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இப்போ லெட்ஸ் யூஸ் ஃப்ளோர் டிவிஷன். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் தான் என்ன அப்படின்றத இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கலாம். பாருங்க 2. ஸோ ஃப்ளோர் டிவிஷன் என்ன அப்படின்னா எந்த ஒரு டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்தாலும் அதுக்கு பிறகு அது வந்து அந்த முழு நம்பர்னு சொல்லுவோம்ல, அந்த ரியல் நம்பர்ஸ் அதை தான் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? 20 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ 15 எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ 15 எடுத்துக்குவோம். ஸோ இப்போ சாதாரணமாக நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணால் என்ன நமக்கு ஆன்சர் வருது பாருங்க, 1.33 வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃப்ளோர் டிவிஷன் கொடுத்தோம் அப்படின்னா 1ன்னு தான் வரும். ஸோ இந்த 3 வந்து எடுக்காது. இட்ஸ் நாட் லைக் ஃப்ளோர் டிவிஷன் பண்ணும்போது நீங்க நினைக்கிற இப்போ 1.5ன்னு வந்துச்சுன்னா 2ன்னு டிஸ்பிளே ஆகுமா? இல்ல டிஸ்பிளே ஆகாது. ஃப்ளோர் டிவிஷன் என்ன பண்ணா இந்த லோவஸ்ட் இந்த மினிமம்ஸ் ஒன்று தான் வந்து எடுத்துக்கும். அதாவது ஃப்ளோர் இந்த லோவஸ்ட் ஒன். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளோர் டிவிஷன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். அப்புறம் வந்து 15க்கு பதிலாக நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன வருது? 1ன்னு வருது. ஓகே, ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் இப்போ அப்படின்னா இந்த 15க்கு பதிலாக நம்ம 12ன்னு கொடுப்போம். ஸோ வி ட்ரை டு மேக் இட் லைக் above 1.5 அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஸோ 1.6 இருக்கா? இப்போ நம்ம வந்து ஃப்ளோர் டிவிஷன் கொடுப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நீங்க நினைக்கலாம் 1.6க்கு இருந்துச்சு அப்போ நான் வந்து 2 ஆகுமா? அந்த ரவுண்ட் வருமா? ஸோ ரவுண்ட் எல்லாம் இங்கே பண்ணாது. இன்னும் ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லோவஸ்ட் ஒன், இந்த லோவஸ்ட் ரியல் நம்பர்ஸ் அதை தான் கொடுக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1. நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க 1 வருது. இதுதான் ஃப்ளோர் டிவிஷன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டபுள் ஸ்டார் இஸ் எக்ஸ்போனன்ஷியல். எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னா இப்போ நான் வந்து எடுத்துக்குவோம். இது வந்து லைக் 2ன்னு வச்சுக்குவோம். நான் வந்து b வந்து 3ன்னு வச்சுக்கிறேன். அதாவது இப்போ வருவோம் a ஃப்ளோர் டிவிஷனுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? டபுள் ஸ்டார். அதாவது இந்த a வந்து எத்தனை டைம் வந்து மல்டிப்ளை பண்ண போறோம்? நம்ம சொல்லணும் a ஸ்கொயர்ட், a கியூப் அந்த மாதிரி சொல்லணும். அதுதான் வந்து எக்ஸ்போனன்ஷியல். ஸோ இப்போ நம்ம a வந்து 2 அண்ட் என்ன பண்ணணும்? 3 டைம்ஸ். ஸோ a to the power of 3 is equivalent to எப்படி வரும் அப்படின்னா 2 multiply 2 multiply 2. ஸோ பேசிக்கலி நமக்கு என்ன வரணும்? 8 வரணும் ரிசல்ட். ஓகேங்களா? லெட்ஸ் செக். 8. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் லைக் 2 to the power. இங்க இது 2 தான் இல்லை. இப்போ நீங்க வந்து இங்க மாத்துனீங்கன்னா லெட்ஸ் இதை வந்து நம்ம இங்க 3ன்னு கொடுப்போம். ஸோ இது அப்போ என்ன ஆகுங்க? 3 வந்து 3 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 3 3 are 9. 9 3 is 27. ஸோ நமக்கு வந்து 27 வரணும். ஓகேங்களா? ஸோ அதான். ஸோ இந்த எக்ஸ்போனன்ஷியல் எடுத்துக்கு என்ன நம்பர் கொடுத்துருமோ அது வந்து எத்தனை தடவை இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றதான். ஓகேங்களா? அடுத்து வந்து மாடுலர் டிவிஷன். ஸோ டிவிஷன் என்னக்கும் மாடுலர் டிவிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம லெட்ஸ் சே புட் பேக் டு a is equal to 20, b is equal to 50 வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? சாதாரணமாக டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரணும்? 1.3 something. Let's try. ஸோ 1.3 வரும். இப்போ மாடுலர் டிவிஷன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிவைட் பண்ணது போக மிச்சம் ரிமைண்டர் என்ன இருக்கு? ஓகேங்களா? அந்த மீதமுள்ள வேல்யூ என்ன இருக்கு? அதுதான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிவைட் பண்றோம். அதாவது 20 divided by 15 அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? அப்போ
1 டைம்ஸ் தானே 1 ஸோ ரிமைனிங் வந்து 5 இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் 5 இருக்கும். அதுக்கு பிறகு ஃபர்தரா டிவைட் பண்ணாது. ஸோ அந்த ரிமைனிங் வந்து என்ன இருக்கும்? அந்த 5 என்ற வேல்யூ. அந்த வேல்யூவ தான் வந்து இந்த மாடுலர் டிவிஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இட்ஸ் a 5. பைத்தான பொறுத்தவரைக்கும் அடிஷனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோர் டிவிஷன் ஓகேங்களா. மாடுலர் டிவிஷன், இந்த நார்மல் டிவிஷன் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் இது எல்லாமே மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ ஃப்ளோர் டிவிஷன் மட்டும் தான் மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல இட்ஸ் ஸ்பெஷல் இன் பைத்தான். இப்போ நம்ம வந்து கம்பேரிசனும் அசைன்மென்ட் ஆப்பரேட்டரும் நம்ம பார்க்கலாம். ஸோ கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ல என்ன இருக்கு? ஈக்குவல் ஈக்குவல், நாட் ஈக்குவல், லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சில லாங்குவேஜ்ல வந்து என்ன இருக்கும்? ட்ரிபிள் ஈக்குவல் இருக்கும் ஓகேங்களா. ட்ரிபிள் ஈக்குவல், இந்த ட்ரிபிள் ஈக்குவல் வந்து பைத்தான்ல கிடையாது. A is equal to 20, B is equal to 10. Okay, so let's check is equal. So print A is equal B. So இப்போ என்ன? A ஓட வேல்யூ என்ன? 20, B ஓட வேல்யூ 10. So ரெண்டு ஈக்குவலா இல்ல. அப்ப என்ன ரிட்டர்ன் ஆகும்? நமக்கு வந்து false அப்படின்றது வேல்யூ டிஸ்ப்ளே ஆகும். Let's check. So false. If let's say இது ரெண்டும் நம்ம வந்து not equal அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு வந்து ட்ரூன்னு வரும். ஏன்னா இட் இஸ் நாட் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தென். ஸோ ஏ வந்து கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏன்றது என்னது 20, பின்றது 10. ஸோ அப்போ கிரேட்டர் தென் பி, அப்போ இட்ஸ் a ட்ரூ ஓகேங்களா. இட்ஸ் a ட்ரூ. இப்போ வந்து ஏ வந்து லெஸ் தென் பி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏ லெஸ் தென் பி கிடையாது. ஸோ அப்போ என்ன வரணும்? ஃபால்ஸ்ன்னு வரணும் ஓகேங்களா. இட்ஸ் a ஃபால்ஸ். இப்போ என்ன ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பி அப்படின்னு சொல்றேன். ஸோ ஏ வந்து என்ன? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பி இல்ல. ஸோ லெஸ் தென்னும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன வரும்? திருப்பி ஃபால்ஸ் வரும். இப்போ நான் என்ன பண்றேன்? ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் பின்னு சொல்றோம். ஸோ ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் பி. ஆமா, ஆல்ரெடி கிரேட்டர் தென். ஸோ அதனால வந்து இது வந்து ட்ரூவா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? ஏயை வந்து நம்மளே 20 இருக்குல்ல. ஸோ நம்ம பியவும் 20ன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ என்ன ஆகும்? ரெண்டு பேருமே ஈக்குவல் தானே. ஸோ அப்போ கண்டிப்பா இதுவும் ட்ரூவா தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்பரேட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் பத்தி பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் ஓகே. ஸோ அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் என்னென்ன இருக்கு? ஈக்குவல், பிளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், மல்டிப்ளை ஈக்குவல், மல்டிப்ளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிவிஷன் ஈக்குவல், அடுத்து வந்து ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல், அடுத்து வந்து நம்ம இன்னொரு ஆப்பரேட்டர் பார்த்துக்கோங்க எக்ஸ்போனன்ட். எக்ஸ்போனன்ட் ஆப்பரேட்டர் அப்போ டபுள் ஸ்டார் ஈக்குவல். ஸோ இது எல்லாமே வந்து அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் ஓகே. பைத்தான்ல வந்து இன்னும் நோட் பண்ணிக்கோங்க, பிளஸ் பிளஸ், மைனஸ் மைனஸ் இந்த ரெண்டு ஆப்பரேட்டர் வந்து பைத்தான்ல கிடையாது. ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் பிஹெச்பி, ஜாவா இதுல வந்து இந்த பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் ஆப்பரேட்டர் இருக்கு. ஸோ எங்க வந்து இந்த ஆப்பரேட்டர் கிடையாது ஓகே. ஓகே, ஸோ அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? லெட்ஸ் டேக் த சேம் எக்ஸாம்பிள் இன் திஸ். ஏ இஸ் ஈக்குவல் டு 20, b is equal to 10 அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ அசைன்மெண்ட் ஆப்பரேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம இஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணிட்டோம் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே. என்ன பண்ணுறது? இஸ் ஈக்குவல்ன்றது எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த வேல்யூவை ஒரு வேரியபிள அசைன் பண்றதுக்கு ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிளஸ் ஈக்குவல் இருக்கும். ஸோ ஏ பிளஸ் ஈக்குவல் 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஆக்சுவலி ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் 10 இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் இந்த பிளஸ் ஈக்குவல். அதாவது ஏயோட வேல்யூவோட இந்த 10 வந்து ஆட் பண்ணி திரும்ப அந்த ஏல வந்து அசைன் பண்ணு. ஸோ இப்போ சொன்னா ஏயோட என்ன பண்ணுவோம்? என்ன இருக்கு? ஆக்சுவலி இங்க வந்து 20 இருக்கு. அதோட பிளஸ் 10 பண்ணி இந்த ஏல வந்து அசைன் பண்றோம். ஸோ அப்போ டோட்டல் என்ன இருக்கும்? 13 வரும். ஸோ பிரிண்ட் ஏ. இப்போ நமக்கு என்ன வரணும்? 13 பிரிண்ட் ஆகணும். லெட்ஸ் செக். ஸோ 30 இதுதான். அதே மாதிரி ஏ மைனஸ் ஈக்குவல். ஸோ ஏ மைனஸ் ஈக்குவல் என்ன ஆகும்? அப்போ ஏல வந்து என்ன இருக்கு? 20 இருக்கு. அப்போ மைனஸ் ஈக்குவல். அப்போ இதோட எக்ஸ்பென்ஷன் இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன வரணும்? வந்து 10ன்னு பிரிண்ட் ஆகணும். 10. இப்போ அதே மாதிரி மல்டிப்ளை. ஸோ மல்டிப்ளை பண்ணணும் என்ன பண்ணுவோம்? ஏ ஸ்டார் ஈக்குவல் 10. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண ஏல வந்து என்ன இருக்கு? 20 இருக்கு. அதோட 10 மல்டிப்ளை பண்ண சொல்றோம். அப்போ 200 அப்படின்னு வரும். ஸோ இட்ஸ் எக்ஸ்பென்ஷன் இதோட என்ன? இந்த மாதிரி இருக்கும். ஸோ 200. அடுத்து என்ன பண்ணுவோம்? ஏயை வந்து டிவிஷன் ஈக்குவல் சொல்றோம். ஸோ ஏ டிவிஷன் ஈக்குவல். அப்போ என்ன வரும்? ஏ டிவைடு 10. அதாவது ஏல வந்து 20 டிவைடு 10 அதோட வந்து இந்த ஏல வந்து திருப்பி அசைன் பண்ண சொல்றோம். ஸோ லெட்ஸ் செக். இப்போ என்ன வரும்? 2.0 ஓகே. ஸோ டிவிஷன் எப்போ வந்து என்ன? ஃப்ளோட்ல தான் ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து மாடுலர் டிவிஷன்ஸ் ஓகே. ஸோ இப்போ என்ன? மாடுலர் டிவிஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் ஓகே. ஸோ மாடுலர் டிவிஷன் நம்ம இங்கே ஆட் பண்ணல. ஸோ ஆட் பண்ணிக்குவோம். மாடுலர் டிவிஷன் ஈக்குவல்
ஓகே. ஸோ மாடுலர் டிவிஷன் யூசுவலா என்ன பண்ணும்? ரிமைண்டர குடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான். இங்க இப்ப நம்ம ரிமைண்டர் ஏன்னா இதுல வந்து 0. ஏன் ரிமைண்டர் வந்து 0 இது? ஸோ ஏல வந்து என்ன இருக்கு? ஏ வந்து நமக்கு வந்து 20 இருக்கு. 20 மாடுலர் டிவிஷன் 10. அப்ப என்ன ஆகும்? ரிமைண்டர் எதுவுமே கிடையாது. டிவைட் பண்ணோம்னா 2 ஆயிரும். அப்ப ரிமைண்டர் கிடையாது. ஸோ அதனால வந்து ரிமைண்டர் வந்து 0. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃப்ளோர் டிவிஷன். ஓகே. ஸ்லாஷ் ஈக்குவல். ஸோ ஸ்லாஷ் ஈக்குவல் என்ன? அப்ப வந்து 2ன்னு நமக்கு வரும். ஸோ இதோட மீனிங் எக்ஸ்பென்சர் என்ன? இந்த மாதிரி. ஓகே. ஏன்னா பிகாஸ் டிவைட் பண்ணோம்னா 2.0 வந்தது. ஸோ அப்ப நமக்கு என்ன பண்ணுவோம்? டிவைட் ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்டிஜர்ஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். இப்ப 2ன்றது டிஸ்ப்ளே. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸ்போனென்ஷியல் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம்? டபுள் ஸ்டார் ஈக்குவல். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம வந்து பிக் நம்பர் எடுத்துக்கணும். ஸ்மால் நம்பரா எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ இப்ப மேபி 2ன்னு வச்சுக்குவோம். ஸோ என்ன பண்ணணும்னா, அதாவது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த ஏ வேல்யூவ ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் இப்ப இங்க என்ன பண்ண போறோம்? இந்த ஏய வந்து 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ அப்ப ஏ 2 டைம்ஸ் பண்ணோம்னா என்ன? ஏயோட வேல்யூ என்ன இருக்கு? நமக்கு வந்து இப்ப 20 இருக்கு. ஸோ 20 டைம்ஸ் 20 தென் அந்த வேல்யூ வந்து வர்ற வேல்யூ வந்து ஏல ஸ்டோர் பண்ணணும். இப்ப என்ன வரும்? நமக்கு வந்து 400 அப்படின்னு வரணும். லெட்ஸ் செக். ஸோ 400. ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர். ஸோ பைத்தானோட ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அண்ட் இஸ் நாட். இது 2 தான் வந்து ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர். ஓகே. ஸோ ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? போத் ஆர் யூஸ் டு கம்பேர் த மெமரி லொகேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் ரேதர் தென் தியர் வேல்யூஸ். அதாவது அந்த மெமரி லொகேஷனோட ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்து கம்பேர் பண்றதுக்கு, நாட் அ வேல்யூஸ். ஈக்குவாலிட்டி வெர்சஸ் ஐடென்டிட்டி. ஸோ நம்ம ஈக்குவல் செக் பண்றது அப்படின்னா, 2 வேல்யூஸ் சேமா இருக்குன்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம்? இஸ் ஈக்குவல். இங்க டபுள் ஈக்குவல் ஆப்பரேட்டர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து வேல்யூவை செக் பண்ணலாம். பட் ஐடென்டிட்டி செக் பண்றதுக்கு என்ன? இட்ஸ் இஸ் ஆப்பரேட்டர். ஸோ வைல் இஸ் கம்பேர்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் மெமரி லொகேஷன். அந்த மெமரி லொகேஷனோட ஆப்ஜெக்டை கம்பேர் பண்றது ரேதர் தன் வேல்யூஸ். அதுக்கு தான் வந்து இஸ் அண்ட் இஸ் நாட் ஆப்பரேட்டர் வந்து யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ், மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எது பார்த்தீங்கன்னா லைக் இன்டிஜர், ஸ்ட்ரிங்ஸ், டப்பிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். சில டைமிங்ல நீங்க வந்து இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அதை கம்பேர் பண்ணும்போது வேல்யூஸ் சம் இதுக்கு வந்து ட்ரூ வரும், சம் இதுக்கு ஃபால்ஸ் வரும். ஓகே. இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான்ஸ் லைக் எந்த மாதிரியான பைத்தான் இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க, லைக் சி பைத்தானா இல்ல அதர் இன்டர்பிரேட்டர் யூஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சில இன்டர்பிரேட்டர்ல வேரியஸ் ஆகும். இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கலாம். மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. ஃபார் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னா லைக் லிஸ்ட், டிக்ஷனரிஸ் will only return true if they are the same object. சேம் ஆப்ஜெக்டா இருந்தா மட்டும்தான் இது வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டா இருந்தா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். பட் இங்க வந்து பிஹேவியர் லைட்டா டிஃபர் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் சார் விச் இன்டர்பிரேட்டர் இஸ் பீன் யூஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நம்பர்ஸ் 1 அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்குவோம். அதில் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்குவோம். 1 2 3 4 5. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்? நம்பர்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் நம்ம எடுத்துக்குவோம். நம்பர்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சேம். இப்போ என்ன வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ள உள்ள வேல்யூஸ் எல்லாமே சேமாக இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன கம்பேர் பண்ணுவோம்? ரெண்டும் லிஸ்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்பர்ஸ் 1 ஈக்குவல் நம்பர்ஸ் 2. ஸோ இப்போ என்ன நடக்கும்? இப்போ இந்த மாதிரி இஸ் ஈக்குவல் கொடுத்தோம்னா என்ன இருக்கும்? இட்ஸ் அ வேல்யூவை தான் கம்பேர் பண்ணி, இட்ஸ் நாட் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து இட்ஸ் அ ட்ரூன்னு நமக்கு வந்து ரிசல்ட் வரணும். லெட்ஸ் எக்ஸிக்யூட். ட்ரூ. ஏன்னா இப்போ என்ன இந்த டபுள் ஈக்குவல் வந்து என்ன பண்ணுது? இந்த வேல்யூஸை தான் செக் பண்ணுது. ஸோ இதையே நம்ம என்ன பண்ணுவோம்? ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் நம்பர்ஸ் 1 இஸ் நம்பர்ஸ் 2. ஸோ இப்போ இங்க என்ன செக் பண்ணும்? இதோட ஆப்ஜெக்டை செக் பண்ணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ இப்போ என்ன ரிசல்ட் இங்க வரும் அப்படின்னா இட்ஸ் ரிசல்ட் இஸ் அ ஃபால்ஸ் அப்படின்னு வரணும். ஸோ லெட்ஸ் எக்ஸிக்யூட். இங்க பாருங்க ரிசல்ட் ஃபால்ஸ். கேட்கலாம் ஏன் இது வந்து ரிசல்ட் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் 1ல உள்ள வேல்யூஸ் ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட் இந்த இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஓகே. யூசுவலா வந்து பைத்தான் என்ன பண்ணும்? நீங்க ஒவ்வொரு வேரியபிளையும் எந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணீங்களோ அந்த ஈச் வேல்யூவும் ஒரு ஆப்ஜெக்டா தான் வந்து அங்க ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ஆப்ஜெக்டும் இதோட ஆப்ஜெக்ட் அந்த மெமரி லொகேஷனோட ஆப்ஜெக்ட்ஸும் போத் ஆர் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட்ல ரெஃபர் ஆயிருக்கும், இது ஒரு ஆப்ஜெக்ட்ல ரெஃபர் ஆயிருக்கும். ரெண்டும் வந்து சேம் இருக்கு. ஸோ நம்ம இங்க ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி எதை கம்பேர் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இது ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சேம் ஆப்ஜெக்ட் ஆகும். ஸோ இப்போ எப்படி நம்ம வெரிஃபை பண்ணலாம்? இப்போ நம்ம வெரிஃபை பண்ணுவோம். இப்போ பிரிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மெமரி லொகேஷனை பைத்தானை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஐடி ஆஃப் அந்த வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ ஐடி ஆஃப் நம்பர்ஸ் 1 அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐடி ஆஃப் நம்பர்ஸ் 2. ஸோ இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா இதோட அந்த வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்க என்ன இருக்கு 4511, இங்கே 601408, இங்கே பாருங்க 79408. ஸோ இந்த ஐடின்றது எதுக்கு யூஸ் பண்ணுது பாருங்க, ரிட்டர்ன்ஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டோட ஐடென்டிட்டி, அந்த ஆப்ஜெக்டோட ஐடென்டிட்டி மீன்ஸ் லைக் த மெமரி லொகேஷன்ஸ் ஆஃப் தட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஈஸ் ஆப்ரேட்டர். இப்போ ஈஸ் நாட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ ஈஸ் நாட் அப்படின்னா இது ரெண்டும் இந்த ஆப்ஜெக்டும் நம்பர்ஸ் 1ன்ற ஆப்ஜெக்டும் நம்பர்ஸ் 2ன்ற ஆப்ஜெக்டும் சேமா இல்லை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. ஸோ நான் என்ன சொல்றேன், இட்ஸ் நாட் சேம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வரும், பிரிண்ட் வந்து இட்ஸ் எக்ஸாக்ட்லி லைட்டா ட்ரூ. ஏன்னா நம்ம இது ரெண்டுமே சேம் கிடையாது. ஏன்னா இதோட ஆப்ஜெக்ட் இதோட வேல்யூஸ் தான் சேம், பட் ஆப்ஜெக்ட் வந்து சேம் இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும், ட்ரூன்னு ரிசல்ட் வரும். லெட்ஸ் எக்ஸிக்யூட். ஸோ பாருங்க ட்ரூ அண்ட் ட்ரூ. ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி. இது வந்து மியூட்டபிள் தானே, லிஸ்ட்ன்றது மியூட்டபிள். இப்போ இம்யூட்டபிள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம், ஒரு இதெல்லாம் ஹைட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்குவோம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, நம்பர் 1 அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்குவோம். இதில் வந்து ஒரு 100 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து நம்பர் 2, இதில் வந்து 100 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் கம்பேர் பண்ணுவோம். பிரிண்ட் number 1 is equal number 2. So obviously நமக்கு என்ன வரணும், ரிசல்ட் 2 தான் வரணும். ஏன்னா இது ரெண்டு வேல்யூஸையும் நம்ம கம்பேர் பண்றோம். அடுத்து என்ன பண்ணுவோம், நம்பர் 1 அந்த ஆப்ஜெக்ட் கம்பேரிசன் ஓகே இஸ் நம்பர் 2. ஓகே, இது ரெண்டும் வரணும். ஸோ ஆப்வியஸா இப்போ நம்ம இங்க எப்படி நம்ம இந்த ரூல் அப்ளை பண்றோம்ல, இங்க எப்படி ரூல் அப்ளை பண்ணணும் ஈஸுக்கு. ஓகே, ஈஸு அப்ளை பண்ணும்போது இங்க என்ன நடக்குச்சு, இஸ் அ ஃபால்ஸ்னு வந்தது. கரெக்டா, ஏன்னா இது ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சேம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்படி கொடுக்கும்போது இங்க என்ன நடந்தது, இங்க ஃபால்ஸ், இங்க ட்ரூ, இங்க ஃபால்ஸ் வந்தது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரூ. ஓகே, பிகாஸ் ரெண்டு வேல்யூவும் சேமா இருக்கு, நம்பர் 1 நம்பர் 2க்கும். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் ஆக்சுவலா டிஃப்ரெண்டா தான் இருக்கணும். ஆனா இங்க வந்து ட்ரூன்னு தான் வரும். Do you know why? Because it's a immutable objects. அதாவது லைக் ஸ்ட்ரிங், இன்டிஜர்ஸ் இருக்கலாம். லைக் சி பைத்தான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆப்டிமைசேஷன் பண்றதுக்காக இங்க இந்த வேல்யூ வந்து நம்பர் 1ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, அதே ஆப்ஜெக்டையே இந்த நம்பர் 2க்கு ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது ஏன் அப்படின்னா லைக் ஸ்மால் நம்பர்ஸ். இப்போ லெட்ஸே நீங்க டேக் லைக் ஒரு 1 lakh நம்பர் அல்லது 2 lakh அப்படின்னு நம்ம அடுத்து எடுத்தோம் அப்படின்னா அப்போ வந்து ரிசல்ட் வந்து வேரிஸ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் வி செக் திஸ். இப்போ பாருங்க ரெண்டுமே ட்ரூ. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் 1 நம்பர் 2 வேரியபிளுக்கு வந்து நம்ம வந்து பிகர் நம்பரை அசைன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு 257. ஓகே, அடுத்து வந்து நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு 257. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், பிரிண்ட் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் நம்பர் 2. ஸோ நமக்கு என்ன வரும், ரிசல்ட் வந்து ட்ரூ. ஏன்னா ரெண்டு வேல்யூஸ் வந்து சேம் தான். ஸோ ட்ரூ. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிண்ட் நம்பர் 1 இஸ் நம்பர் 2. ஸோ இப்படி செக் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ ரெண்டு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வச்சு ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்க ஃபால்ஸ். ஸோ சேம் 100 யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்தது, இட்ஸ் அ ட்ரூன்னு வந்தது. ஓகேங்களா. ஸோ இங்கே 100 பண்ணும்போது ட்ரூன்னு வந்தது. அதே 257 யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஃபால்ஸ்னு வருது. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் லைக் எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத பொறுத்து சில இதில் நீங்கள் 257 அதாவது சி பைத்தானை பொறுத்த வரைக்கும் -5 to 256 வந்து சேம் இது தான் ரீயூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. பட் மற்ற இது வந்து மேபி டிஃப்ரெண்ட் ஆகும். ஈவன் சி பைத்தான்லேயே வேற பைத்தான் வேர்ஷன் போகும்போது மேபி மாறவும் செய்யும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இஸ் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது இஸ் டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா. இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக எனக்கு வந்து ஆப்ஜெக்ட்டை கம்பேரிசன் பண்ணி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் ஓகே யூ கேன் யூஸ் இட். ஓகே, இஸ் ஆர் இஸ் நாட், பட் மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, லெட்ஸ் கோ டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் என்னென்ன இருக்கு, and, or, and not. ஸோ இந்த 3 ஐட்டம்ஸ் தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ எப்படி லாஜிக்கல் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம், லெட்ஸ் செக். லைக் a is equal to 10, b is equal to 20, then we write print a less than 20, okay, and a less than 30. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்ன 10. ஸோ லெஸ் தென் 20 விட லெஸ் தானா, எஸ் இட் இஸ் லெஸ் தென். தென் ஏயோட வேல்யூ இங்கே என்ன 10. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 30, எஸ் இட் இஸ் லெஸ். ஸோ வாட் வி வில் எக்ஸ்பெக்ட் தென் இஸ் a ட்ரூ. லெட்ஸ் எக்ஸிக்யூட்.
ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸோ லெட்ஸ் இப்படி பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஏ லெஸ் தென் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து கிரேட்டர் தென் மாற்றுவோம். ஸோ ஏ கிரேட்டர் தென் 20 அண்ட் ஏ லெஸ் தென் 30. ஸோ இந்த கண்டிஷன் என்ன ஆகிடும், ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா பிகாஸ் ஏ வந்து 20 விட கிரேட்டர் தென் கிடையாது. ஸோ ஒன்ஸ் ஃபால்ஸ் ஆகும். அப்புறம் பார்க்கும் ஓகே அண்ட் கண்டிஷன். ஸோ தென் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஆயிரும், இது வந்து ஏ லெஸ் தென் 30 இஸ் அ ட்ரூ. பட் நமக்கு அண்ட் கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்பிரஷனும் ட்ரூவாக இருக்கணும், இந்த எக்ஸ்பிரஷனும் ட்ரூவாக இருக்கணும். ஸோ போத் ட்ரூ, true and true then become true. So false and true are true and false then become false. Okay, let's check. So it is a false. So நாம இப்போ என்ன பண்ணுவோம், unless நம்ம இந்த மாதிரி கொடுப்போம், or condition கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், a greater than 20 it's a false. அப்போ or அல்லது இங்க வரும் a less than 20. ஆமா, இது வந்து அப்போ ட்ரூ. அப்போ என்ன ஆகும், false or true. அப்போ நமக்கு பிகம் என்ன வந்துடும், it's a true. சரிங்களா. ஸோ எனி கண்டிஷன்ஸ் ஐதர் ஒன், இந்த கண்டிஷன் ட்ரூவா அல்லது இந்த கண்டிஷன் ட்ரூ, ஏதாவது ஒன்று ட்ரூ வந்தாலும் நமக்கு வந்து ட்ரூ வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அண்ட் ஆர் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து நாட். நாட் என்ன பண்ணும் அப்படின்னா, யூஸ்வலாக நாட் என்ன, இட்ஸ் ஆப்போசிட் சைட். இப்போ நம்ம வந்து இது ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாட் ஆஃப் ட்ரூ அப்படின்னா என்ன, அப்போ ஃபால்ஸாக இருக்கணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுவோம், நாட் ட்ரூ. ஓகே, நாட் ட்ரூ அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். கரெக்டா, இட்ஸ் ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ரெண்டாவது லைன் பாருங்க, ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ஆப்போசிட்டை வந்து செக் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஏ இதை எடுத்துக்குவோம், ஏ கிரேட்டர் தென் 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஏ கிரேட்டர் தென் 20 வந்து ஆக்சுவலி என்ன ரிசல்ட், ஏ கிரேட்டர் தென் 20 ஆக்சுவலி வந்து ஃபால்ஸ். ஏன்னா ஏயோட வேல்யூ வந்து 10. பட் நான் இப்போ என்ன செக் பண்ண சொல்றேன், நாட் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் 20. ஓகேவா. ஸோ அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் என்ன வரும், ட்ரூ. ஃபால்ஸோட ஆப்போசிட் இட்ஸ் ட்ரூ. ஸோ அப்போ ட்ரூன்னு தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இட்ஸ் a ட்ரூ. பாருங்க, ஸோ இதுதான். ஸோ நாட்ன்றது ஜஸ்ட் ஆப்போசிட் வே. ஓகே, ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த நாட் ஆப்ரேட்டர். பட் ஒன் மோர் திங் நோட் பண்ணிக்கோங்க, இந்த அண்ட் ஆர் இங்கே வந்து யூஸ்வலாக நம்ம அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி எழுதுவோம், லைக் அண்ட் இந்த மாதிரி டபுள் ஆப்ஷன்ஸ் கொடுப்போம், அல்லது ஆருக்கு வந்து பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் இந்த வேர்டு இங்கிலீஷ் வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், அண்ட் ஆர். ஓகே, அதை நம்ம ஆல்வேஸ் சொல்லியிருக்கோம், Python resembles plain English words. Okay, next வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா memberships. So membership operators என்னது, membership operators அப்படின்னா in, okay, not in. So இது ரெண்டும் தான் வந்து membership operator. ஓகே, ஸோ இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் செக் பண்ணுவோம். இப்போ இன் நாட் இன் அப்படின்னா, இன் அப்படின்றதுனாவே என்ன, இதில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, ஒரு ஐட்டம் வந்து இட் இஸ் இன், இஸ் இட் இன், ஓகே இட் இஸ் இன்சைட் தேர் நம்ம செக் பண்ணல, அதோட மீனிங் தான் வந்து இன். அப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி செக் பண்ண போகிறோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கா, இதுக்குள்ளே இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறாவே என்ன ஐட்டம், கான்செப்ட் என்ன, இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஐட்டம், இட்ஸ் அ குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இட்ஸ் அ குரூப் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, ஒரு பல்க் ஐட்டத்திலிருந்து நம்ம ஒன்று பிக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், பல்க் ஐட்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன திங்க் பண்ணணும், லைக் செட் அல்லது லிஸ்ட் அல்லது டிக்ஷனரி. குரூப் ஆஃப் ஐட்டத்தில் ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் இந்த இன் அண்ட் நாட் இன். ஓகே, ஸோ அப்போ நம்ம எதை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் அ லிஸ்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்குவோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், as usual 20 30 40 எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம், வேல்யூ வந்து எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து 20 எடுத்துக்குவோம். இந்த வேல்யூ 20ன்றது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இஃப் வேல்யூ 20, ஓகே 20 எதுக்குள்ள இருக்கணும், இன் ஆஃப் அந்த லிஸ்ட் 1க்குள்ள. ஸோ இன் அப்படின்றது நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், எதுக்குள்ள லிஸ்ட் 1 அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் ஐட்டம் அல்ல இந்த லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருக்குதான்னு செக் பண்றோம். இஃப் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம், பிரிண்ட் எஸ் 20 இஸ் அவைலபிள். இல்ல அப்படின்னா அப்ப நமக்கு அடுத்த கண்டிஷன் என்ன, எல்ஸ் கண்டிஷன். ஸோ என்ன பண்றோம், எல்ஸ் பிரிண்ட்ல no 20 is not available. Okay, okay, let's check. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, எஸ் 20 இஸ் அவைலபிள். ஸோ 20ன்ற ஐட்டம் வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், 40 எடுத்துக்குவோம். ஸோ 40 இந்த ஐட்டத்துக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஐட்டத்தை பிரிண்ட் பண்ணுறதுக்குள்ள இங்கே வந்து 20 ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிளில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு 40ன்னு வச்சுக்குவோம். அப்போ நாங்கள் வந்து ஐட்டத்தை எழுதுவோம். ஸோ இது வந்து நம்மளோட யூசர் டிஃபைன்டு வேரியபிள் தான், எனி வேரியபிள் நேம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எழுதலாம், இது வந்து நம்ம ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இந்த ஐட்டத்தை வந்து நம்ம இங்கே உள்ள பாஸ் பண்ணுவோம், பாஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த ஐட்டத்தை நம்ம ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கில் எழுதுவோம்.
ஸோ இங்கே வந்து அந்த ஐட்டத்தை பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும், டைனமிக்காக நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ டோன்ட் நீட் டு ஹார்ட் கோட். லெட்ஸ் எக்ஸிக்யூட். ஸோ இப்போ நாங்கள் எஸ் 40 இஸ் அவைலபிள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 40க்கு பதிலாக 16 கொடுப்போம். ஸோ இப்போ நமக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும், இட்ஸ் நாட் அவைலபிள்னு வரணும். ஸோ நோ 60 இஸ் நாட் அவைலபிள். ஸோ இந்த மாதிரி தான் இன் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து நாட் இன் ஆப்போசிட். லைக் நம்ம எப்படி வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் சொன்னோம்ல, நாட்ன்றது என்ன, ஆப்போசிட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆப்போசிட்டாக செக் பண்ணுவோம். ஐட்டம் நாட் இன் லிஸ்ட் 1. ஸோ நமக்கு ஏற்கனவே செக் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வந்தது, நோ 60 இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வந்தது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து நாட் இன் சொல்கிறோம். அப்போ ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். அப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன ஆகும், இங்கே வரும். ஓகே, இதுதான் வந்து டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக எஃப் இஸ் 60 இஸ் என்ன பண்ணுவோம், இந்த வார்த்தையை நம்ம இங்கே மாற்றிக்குவோம். நாட் அவைலபிள், இங்கே இஸ் அவைலபிள் மாற்றிக்குவோம். ஸோ இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ பாருங்க, எஸ் 60 இஸ் நாட் அவைலபிள். ஒய், நம்ம வந்து இந்த நாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நாட் இன், இதுக்குள்ள இல்லைன்னா சொல்லு அப்படின்ற மாதிரி. ஸோ லிஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்ம செட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செட்டு கூட எடுத்துக்கலாம். செட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இதையே நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, வேரியபிள் லிஸ்ட் ஒன்றுனே வச்சுருக்கேன், பரவாயில்ல. பட் ஜஸ்ட் செக். சி எஸ் 60 இஸ் நாட் அவைலபிள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரும் பைத்தானில் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.